இன்றைக்கி வந்து சிவப்பு பூசணிக்காயில் தயிர் பச்சடி பண்ண போகிறேன். அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம். சிவப்பு பூசணிக்காய் துருவி வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம எவ்வளோ இது வந்து அளவுன்னு சொல்ல முடியாது. நான் வந்து ஒரு சின்ன இந்த பாத்திரத்தில் பாதிக்கு துருவி வச்சுருக்கேன். நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம துருவி வச்சுக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, இதுக்கு தாளிப்பு, அப்புறம் தயிர். இது எப்படி ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து ஒரு ஸ்பூன், இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் வந்து கடுகு, அப்புறம் கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், சீரகம், அப்புறம் கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருந்தேன் இல்லையா, அதுவும் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் ஒன்றும் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. உப்பும் போட்டுட்டேன். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. ரொம்ப வதக்காதீங்க, ஏன்னா வதங்கினா அது மாதிரி சுருண்டு போயிடும், நல்லா இருக்காது பார்க்க. எவ்வளோ வதக்கினா போதும். இப்போ இதை ஆஃப் பண்ணி வதக்கி பவுலில் மாற்றியாச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதோட தயிர் ஆட் பண்ணிட்டோம். நல்லா ஃப்ரெஷ்ஷு தயிராக ஆட் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். சிவப்பு பூசணி, அதாவது பரங்கிக்காய் நம்மளுக்கு ரைத்தா ரெடி. இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம்.